இப்ப நீங்க தேர்தலுக்கு ஓட்டு கேட்ட ஆளும் பெருமக்களை, பிரச்சாரகர்களை எல்லாத்தையும் நீங்க எடுத்து பாருங்க. அந்த பேச்சு எப்படி இருந்துச்சு? ரொம்ப கண்ணியமா, ரொம்ப நேர்த்தியா, ரொம்ப அழகா, வாத பிரதிவாதங்களோட அப்படிதான் இருந்துச்சா? ரசிக்க தகுந்த, தமிழ்நாட்டில் நிறைய மக்கள் பார்க்கக்கூடிய பார்வையாளர்களை கொண்டிருக்கிற ஆளுங்களாக கருதப்பட்டவர்கள் கேலியும் கிண்டலும் நக்கலும் நையாண்டியும். அவர் நினைச்சுக்கிட்டாரு சினிமா மாதிரி தான் நேச்சுரல் களம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டாரு. சைக்கிள்ல இறங்கி வந்தான், ஒருத்தன் மாலையை தூக்கி போட்டான், மாலையை போட்ட உடனே பயந்துட்டான். விஜய்க்கு எதிராக ஓட்டு கேட்கிறார். அவருக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றான். அதுக்கு என்ன வாதம்? என்ன இவங்களாம் ஒரு ஆளு, இவனுக்கு நீ ஓட்டு கேட்டு வந்திருக்கியா? சைக்கிள்ல வர்றான், மாலையை தூக்கி போட்டான், மாலையை பட்ட உடனே அவர் ரொம்ப பதறிட்டாராம். உடனே சைக்கிளை போட்டு திரும்ப காருக்குள்ள போயிட்டாராம். இது எதுக்கு சொன்னீங்க? இதனால் உங்களுடைய நோக்கம் என்ன? இந்த வாதத்தை வைப்பதனால் அந்த கட்சிக்கு வாக்களிக்கிறது தப்பு, அதிலிருந்து மக்களை மீட்டெடுக்கணும் என்பதுதான் என்னுடைய நோக்கமா? அப்படி இருந்திருந்தா இப்படி பேச, நெசமா உங்களுடைய நோக்கம் அது இருந்தா இப்படி பேச முடியுமா? எவன் அந்த கட்சிக்காரனா இருக்கிறானோ, அந்த கட்சியை ஆதரிக்கிறானோ, அந்த கட்சிக்கு வாக்களிக்கணும்னு நினைக்கிறானோ, அந்த பையன்களை, அந்த பெண்களை, அந்த சிறுவர்களை, அந்த முதியவர்களை இது கன்வின்ஸ் பண்ணுமா? அது கோபம் வருமா? கோபம் தானே வரும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்கள் சகோதரருக்கு எதிராக ஷைத்தானுக்கு நீங்கள் உதவி செய்து விடாதீர்கள். உங்கள் சகோதரனுக்கு எதிராக ஷைத்தானுக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்க. அப்படின்னா என்ன? அவர் தப்பு செய்யறான், அவர் குடிகாரரு, மீண்டும் மீண்டும் குடிக்கிறாரு, திரும்ப திரும்ப தண்டனைக்கு ஆளாகிறாரு. சஹாபாக்கள் பேசிக்கிறாங்க, என்னடா இந்த ஆளு ஒரே குடிச்சுட்டு கொஞ்சம் கூட இவனுக்கு மார்க்க பற்றி இல்ல, அவன் அப்படி இப்படின்னு அவரை திட்டுறாங்க. அப்படி திட்டுகிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படி எல்லாம் திட்டினீன்னு வச்சுக்கோங்க, ஷைத்தானுக்கு ஹெல்ப் பண்றேன்னு ஆயிரும். உன் சகோதரன் அதுல இருந்து மீட்க முடியாதுப்பா. இப்படியே உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா உடனே ஆமாப்பா எனக்கு அறிவு இல்லப்பா, என்ன பார்த்து அவன் திருந்திடுவாரா? அவளை இப்ப அறிவில்லை, இப்ப என்ன செய்யணுங்கிற? இப்படிதான் வரும். இயல்பா நம்ம அப்படித்தானே இருப்போம். நம்ம யாருக்காக வேண்டி உத்தரவாதமா வாக்கு கேட்டோமோ அவங்க அங்க இருக்கிறவர்கள் ஒன்றும் புனிதர்கள் இல்லை, வானத்திலிருந்து இறங்கி வந்த வானவர்கள் இல்லை. அவர்கள் கடந்து வந்திருக்கிற அரசியல் பாதை ஒன்றும் பாலும் தேனும் ஓடுகிற அற்புதமான ஒரு சொர்க்க சோலைகள் அவங்க ஒன்றும் கடந்து வந்துடல. அவங்களுடைய எல்லாருடைய கடந்த கால வாழ்க்கையிலேயும் பல அசிங்கங்களும், பல தவறுகளும், பல முரண்பாடுகளும், பல வாக்குறுதி மீறல்களும் எல்லாத்தையும் கடந்து தான் வந்திருக்கிறாங்க. ஆகையினால மனித அறிவுக்கு உட்பட்டு, நம்முடைய தேவைக்கு சூழலுக்கு உட்பட்டு ஒரு முடிவை நோக்கி நம்ம நகர்றோம். அது மார்க்கத்தில் என்னமோ அல்லாவே நேரடியாகவே அது குறித்து எச்சரித்ததை போல அவரவர் விருப்பப்படி அவரவர் செய்கிறார். எடுத்து சொன்ன நீங்க உறுதியா நில்லுங்க, வாதம் பண்ணுங்க, தர்க்கம் பண்ணுங்க, நியாயத்தை சொல்லுங்க. அதுக்கு பிறகு இல்லப்பா நீ சொல்றதை ஏத்துக்க முடியல, நான் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட போறேன்னு போயிட்டு போறாரு. இப்ப என்னங்கிற இப்போ அவங்க விரும்பின, நீங்க விரும்பின எதிராக அவங்க வந்துட்டாங்க, நல்ல ஆட்சி தந்துட்டாங்க, என்ன செய்வீங்க? வரலாம்ல, எது வேணாலும் நடக்கலாம்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யஸ்கர் கௌமும் மின் கௌமின் அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும். மூமின்களே, ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை கேலி பண்ணாதீங்க. அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும், அவர்கள் உங்களை விட சிறந்தவர்களாக இருக்க கூடும். தெரியாது நமக்கு, நம்ம கேலி பண்ணால் மட்டம்னு நினைச்சுக்கிட்டோம். நீ அப்படி நினைச்சுக்கிட்டப்பா, அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும், அவர்கள் உங்களை விட சிறந்தவர்களாக இருக்க கூடும். என்ன உனக்கு தெரியாது. அப்ப அல்லாஹ் இப்படி நமக்கு எச்சரிக்கிற காரணத்தினால் நாம் இன்னமல் மூமினூன இஹ்வா, மூமின்கள் சகோதரர்களே. கருத்து முரண்பாடுகள் 1000 வரலாம், அதை தான் கருத்து அதை விட கருத்து ஒன்றுபட்டு நிற்பதற்கு 1000 இல்ல பல 1000 காரணங்கள் இருக்கிறது. அதனால உள்ளத்துல இருக்க அந்த கசடுகளை தூக்கி எறிங்க. இன்னமல் மூமினூன இஹ்வா, மூமின்கள் அனைவரும் சகோதரர்கள் என்கிறான். ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும், உங்கள் சகோதரர்களுக்கு இடையிலே இணக்கத்தை ஏற்படுத்துகிறார்களா? அப்படி அக்கம் பக்கத்தில் யாராவது மூஞ்ச தூக்கி சண்டை போட்டு இதுக்காக வேண்டி நின்னாங்களா, அடே எதுக்குடா சண்டை போட்டு இருக்கிறியா அப்படின்னு அவங்களோட போய் பேசுங்க. அது ஆமாங்க, அப்படியெல்லாம் நீங்க எந்த முடிவுக்கும் வர தேவையில்லை. அவன் சொன்னா கேட்க மாட்டாங்க, வேண்டாம் அப்படியெல்லாம் முடிவுக்கு வர வேண்டாம். உங்க பக்கத்துல இந்த மாதிரி தெருவில் நண்பர்களுக்கு இடையில இதன் காரணமாக வேறு காரணங்கள் இருந்துச்சு விவாதிக்க வேண்டாம், அதை விட்டுருவோம். ஆனா இதன் காரணமாக ஒரு சிக்கல் இருக்கும் என்று சொன்னால் அந்த சிக்கலை சீர்திருத்தம் செய்ய வேண்டிய பொறுப்பும் நமக்கு தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒன்றுபட்ட சமூகமாக வாழ்வதற்கு முயற்சிப்போமாக. அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாக.